ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனல்லனா பூசணிக்காய் போட்டு மோர் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றுற மாதிரி. தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன், தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், நீர் மோர் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம எதுக்குன்னா வேக வைக்கிறதுக்காக அந்த நீர்மோர். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த பூசணிக்காவை அதில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மோர் எடுத்து அதில் அப்படியே விட்டுடலாம். அதை விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு கூடவே கொஞ்சம் நம்ம அதுக்கு இந்த மோர் விட்டது பத்தாது, கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் கலந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் வேகலை. இது திரும்பவும் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையானதை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு தேங்காயும் போட போகிறதில்ல, பாதி தான் போட போகிறேன். பாதி தேங்காய் போட்டுக்கிட்டு 4-5 பச்சை மிளகா அதுக்கு தேவையான அளவுக்கு. இதுக்கு போரும், எங்களுக்கு இது போரும். தேவைன்னா உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு காரம் வேண்டியதை வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம போய் பார்ப்போம், அதுக்குள்ளார எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இன்னும் கூட வேகணும். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்தெடுத்து, என்ன அது ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இது வெந்தெடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், அரைச்சி வச்சுருக்கிற விழுதை எடுத்து அதில் அப்படியே சேர்த்துடணும். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு அதை ஒரு கலந்து கொடுத்துட்டு அந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் அதில் தண்ணி விட்டு அலம்பி அதையும் ஊற்றிடுங்க. இப்போ இந்த நேரத்தில் ரொம்ப கொதிக்க வேண்டாம். லேசாக ஒரு கலரி விட்டுட்டு இது கூட என்ன பண்ணணும், நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு வேண்டிய உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பாதி காய் வேகிற அளவுக்கு தான் உப்பு போட்டோம். இப்போ தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வேண்டிய அளவுக்கு உப்பையை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் இதில் இப்போ சேர்த்து விட்டுடலாம். இப்போ தயிர் பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி அதையும் விட்டுடலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த நிறைய கொதிக்க விடக்கூடாது. இதை தேங்காய் தயிரெல்லாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப நாளைக்கு கொதிக்கக்கூடாது. ஹையில் வச்சுட்டு சுற்றி பபிள்ஸ் வரும் பாருங்கள். அதே போல் நடுப்புறையும் பபிள்ஸ் வரும் பாருங்கள். அது மாதிரி வந்துச்சுனாக்கா நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ இதுக்கு தாளிதம் பண்ணணும். என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு சின்னதாக வானலி வச்சு தேங்காய் விட்டுருக்கேன். இதுக்கு தேங்காய் தான் நல்லாயிருக்கும். கடுகு தாளிச்சிட்டு ஆக்சுவலாக பெருங்காயம் போடணும். நான் பெருங்காயம் அதிலே சேர்த்துட்டேன். நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் போடாதவங்க இதை தாளிக்கும்போது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதை அப்படியே அதில் கொட்டிடுங்க.
அவ்வளோதான், மோர் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.